வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். பொதுமக்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு மகிழ்ச்சி செய்தியை இந்த ஒரு வீடியோ மூலமாக நான் இப்போ சொல்ல போகிறேன். நகைக்கடன் தள்ளுபடிக்கு உண்டான ஒரு மாபெரும் அறிவிப்பு வந்தாச்சுங்க. 6000 கோடி ரூபாயான நகைக்கடனை தள்ளுபடி செய்ய போகிறாங்க. தங்க நகைக்கடன் நகை வாங்கிய ரசீது இல்லாவிட்டால் என்ன செய்யலாம், ஒரு சில முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. 2026 இன்று இந்த தங்க நகை கடன் தள்ளுபடியும் எதிர்பார்ப்புகளும் உண்மைகளும் என்னென்ன. 2021 ஒரு தள்ளுபடி ஒரு முன்னோட்டமாக நான் சொல்லியிருக்கேன். திமுக 2021 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தால் 5 பவுன், அதாவது 40 கிராம் வரையிலான தங்க நகை கடன்கள் தள்ளுபடி செய்வோம் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை அறிவிச்சிட்டாங்க. அந்த வாக்குறுதி அளித்தது, இந்த வாக்குறுதி குறிப்பாக ஏழை மக்கள் மற்றும் விவசாயிகள் பெண்களுக்கு உதவுவதற்காகவே அளிக்கப்பட்டதுங்க. தங்க நகை கடன் வழங்குவதில் வங்கிகள் மற்றும் வங்கி சாரா நிதி நிறுவனங்களுக்கு புதிய வரை விதிகளை ரிசர்வ் வங்கி அப்டேட் பண்ணியிருக்கு. நகை கடன்களின் இனி முறைகேடுகளை தடுக்கும் வகையில் புதிய விதிகள் கொண்டு வரப்பட உள்ளதாகவும் ரிசர்வ் வங்கி அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா நகை கடன்கள் கேட்ட நகை வந்தோடைய ரேட்டு 99,000 தாண்டிருச்சு. கண்டிப்பாக இதில் பார்த்திங்கன்னா சில விதிமுறைகள் இருக்கும். 2021 தமிழக அரசு கூட்டுறவு வங்கிகளில் இருந்த நகைக்கடனுக்கான மொத்தம் 6000 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்தது போல் 2026 தமிழக அரசு ஒரு மிகப்பெரிய ஒரு தள்ளுபடியை வெளியிட போகிறாங்க. 13.12 லட்சம் மக்கள் இதில் பயனடைஞ்சாங்க. இந்த மாபெரும் தள்ளுபடி திட்டத்தின் மூலம் 13.12 லட்சம் மக்கள் நேரடியாக பயன்பெற போகிறாங்க. என்னென்ன இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியிருக்கிற கடன் மட்டுமா, அதுவும் நடக்கும். தனியார் வங்கிகள் அல்லது பிரதிநிதி நிறுவனங்களில் வாங்கியிருக்க கடன்களும் இதற்கு தள்ளுபடி நடக்கும். 5 சவரனுக்குள் இருக்கும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. 5 சவரனுக்கு மேலே இருக்கலாம். இந்த டைம் பார்த்திங்கன்னா நகையோட ரேட் ஏறினதுனால எப்போ வேணாலும் குறையலாம் ஏறலான்றதுனால 5 சவரன் கண்டிப்பாக இருக்கும். இல்லைனா பார்த்திங்கன்னா ஒரு 8 சவரன் வரைக்கும் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரே குடும்பத்தில் ஒருவர், குடும்ப அட்டைக்கு ஒருவருக்கு மட்டும்தாங்க தள்ளுபடி கிடைக்கும். காலக்கெடு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இந்த இந்த தள்ளுபடிக்கு நீங்கள் வாங்க வேண்டியது இந்த ஜனவரி இறுதியோடு தான். ஜனவரி 31க்கு பிறகு நீங்கள் ஏதாவது நகைக்கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அது தள்ளுபடிக்கு உகந்ததல்லன்ற ஒரு அறிவிப்பையும் வரையறுக்கு பொறுத்தது நம்ம பார்க்கலாம். 2026 தள்ளுபடி வருமா? இது வெறும் எதிர்பார்ப்பு மட்டுமா, இல்லை ஒரு மிகப்பெரிய தள்ளுபடிக்கு உண்டானதா? 2021 தள்ளுபடி 22 தள்ளுபடி வரும் அப்படின்ற எதிர்பார்த்து அதிகாரப்பூர்வமாக இல்லாதனால மிகவும் எதிர்பார்ப்பு இந்த டைம் அதிகப்பட்டதாக எதிர்பார்க்குதுங்க. தேர்தல் வாக்குறுதியாக கண்டிப்பாக இது வருங்க. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இந்த நகைக்கடன் தள்ளுபடி, விவசாய கடன், கல்வி கடன் தள்ளுபடி 3மே வரும். சட்டமன்ற தேர்தலில் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு அரசியல் கட்சிகள் தங்கள் தேர்தல் வாக்குறுதிகளை இது அறிவிக்க வாய்ப்புகள் அதிகம். புதிய அரசு அமைந்த பிறகு பார்த்திங்கன்னா இந்த இதை அறிவிக்க போகிறாங்க. தேர்தல் நடந்து முடிந்து எந்த அரசு அமைஞ்சாலும் சரி, அந்த அரசு பார்த்திங்கன்னா முதல்ல சைன் பண்ணுறது இந்த நகைக்கடன் தள்ளுபடியை பற்றி தான் சைன் பண்ணோம் அப்படின்றது எல்லோருடைய எதிர்பார்ப்புமாக இருக்குது. ஓகேங்களா? தற்பொழுதைய கடனாளிகளுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, வட்டி அல்லது தவணையை அந்த இதிலேயே செலுத்தி வச்சுக்கோங்க. தள்ளுபடி அறிவிப்பு வரும் வரை அந்த கடன் என்ன போயிட்டுருக்கு ஸ்டேட்டஸ் எல்லாமே நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. வங்கி அறிவிப்புகளை கவனிச்சுட்டே இருங்க. வங்கி வரம்பு நோட்டீஸ்கள் ஏதாவது உங்களுக்கு வந்துச்சுன்னா, அந்த வட்டி ஏதாவது கட்டணும் அப்படின்ற நோட்டீஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதை செக் பண்ணிகிட்டே இருங்க. அப்பப்போ அப்டேட்டு. வதந்திகளை நம்பவே வேண்டாம். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வர வரைக்கும் இந்த இதை நீங்கள் ப்ராசஸை மேற்கொண்டுருங்க. நண்பர்களே, இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.